திருச்சி தாயுமானவர் சாமியை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அவரை நேரில் பார்த்தது கிடையாது. என்னோடய லைஃப்பில் ஏப்ரல் 11, 2022 சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நீ தாயுமான சாமியை ப்ரே பண்ணிக்கோ, கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு லைக்கர் கம்மி 6 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ப்ளஸ் என்னோடய இடிடியும் அடுத்த நாள், ப்ளஸ் எனக்கு ப்ரெஷர் வேறு இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்கியான கேஸு தான். ஆனால் எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வலி வந்துகிட்டே இருக்கு, ஆனால் தலை இறங்கலை. 12ஆம் தேதி விடிய அதிகாலை ஆயிடுச்சு. அதிகாலையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு, நீ இது பண்ண முடியாது. ஸோ அதிகாலை 4:30 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம சி செக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. நான் என்னடா நான் இவ்வளோ தூரம் ப்ரேயர் பண்ணிக்கேன், அது எப்படி அவரை என்னை கைவிட முடியும், இல்லை எனக்கு ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ 4:30க்கு அவங்க ஓட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. 4:55க்கு என்னோடய பொண்ணு பிறந்துட்டான். சுகப்பிரசவமாக பிறந்துட்டா, எந்த குறையும் இல்லை. கை நிறையா 3,200 அவளோட வெயிட்டு, கை நிறையா வந்தா. சரிங்களா? இதை இது மட்டும் கிடையாது. ஸோ எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டரோட பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி MBBS DGO. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி மதுரை மீனாட்சியோட பட்டாபிஷேகம். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க. 12/4/2022 அன்றைக்கி என் பெண் குழந்தை தாயுமான சுவாமி அருளால் சுகப்பிரசவமாக அந்த உலகத்துக்கு வந்தா. ரொம்ப நன்றி அவருக்கு.